ரிவ்யூ பண்ண மாட்டேன்தான். ஆனால் இந்த படம் வந்திருக்கேன் ஒரே ஒருத்தருக்காக, என்னோட ஆர்ஜே பாலாஜினாக்காக இந்த படம் ரிவ்யூ நான் பண்ணியே நான் வந்திருக்கேன். அதனால் பண்ணுவேன், இதுக்கப்புறம் பண்ணுவேன் அதெல்லாம் இல்லை. இந்த வீடியோ நான் பண்ணுவேன், இந்த படத்துக்கு ரிவ்யூ நான் கொடுப்பேன். இதுக்கப்புறம் நீ என்கிட்ட ரிவ்யூலாம் எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த படத்துக்கு நான் ரிவ்யூ கொடுப்பேன். ஓகே, இந்த படத்தை நான் கண்டிப்பாக ரிவ்யூ கொடுப்பேன். ஏன்னா அந்த லெவல் ஜாலியில் இருக்கேன், செம்ம ஜாலியில் இருக்கேன். படம் பார்த்துட்டு வந்து ஹைப்பலட் தான். ஓகே, ஸோ வெல்கம் பேக். நான் வீடியோ பார்க்க போகிறோன்னா கருப்பு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஓகே, ரிவ்யூ தாண்டி இட்ஸ் கோனா பி என் எக்ஸ்பீரியன்ஸ்ப்பா. எனர்ஜி ஷேரிங், எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் தான் சத்தியமாக. இது வந்து ரிவ்யூலாம் டைசெக்ட் பண்ணி ஒன்றுத்தை கழட்டு போகிறது நான் கிடையாது. இது வந்து நான் எவ்வளோ ஜாலியாக போனேன், எவ்வளோ ஜாலியாக திரும்ப வந்தேன் அப்படின்றது தான் இப்போ மேட்ரு. நேற்றுலேருந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் தான். முதல்ல ஃப்ரஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் வந்து ஆர்ஜே பாலாஜி நான் வீடியோ பார்த்தோன்னே கண்ணெலாம் கலங்கிடுச்சு. என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு கிரியேட்டராக ஒரு வழி புரிஞ்சாலும் ஒரு ஃபெல்லோ ஹியூமன் பீயிங்காகவே அந்த வழி வந்து என்னால் இது பண்ணிக்க முடியல. ஐ வாஸ் லைக், கண்டிப்பாக ஜெயிப்பேனா, வேறு லெவலில் ஜெயிப்பேன். நானும் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணேன். இன்றைக்கி அது ஒரு கருப்புன்ற ஒரு சூர ரூபத்தில் வந்து அமையும் போது இட் வாஸ் சம்திங் எல்ஸ் பிரதர், சம்திங் எல்ஸ். சத்தியமாக சொல்கிறேன். நான் வந்து தேட்டரில் கடைசியாக எப்போ தான் செலிப்ரேட் பண்ணி இப்படி ஒரு படம் பார்த்தோம் அப்படின்னு யோசிச்சா எனக்கு போன வருஷத்தில் எந்த படமே ஞாபகம் வர மாட்டேது. சும்மா பற்ற வச்சு பறக்க விட்டாங்க பசங்க தேட்டரில். வேறு லெவலில் இருந்துச்சு. வேறு மாதிரி என்ஜாய் பண்ணாங்க, எல்லோரும் ஜாலி பண்ணாங்க. அப்படியே சூர்யா சார்லாம் வாய்ப்பே இல்லைப்பா. என்ன மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன், என்ன மாதிரி ஒரு எக்ஸிக்யூஷன், எனக்கு வந்து என்ன வார்த்தை வரமாட்டேது. அது அந்த மாதிரி இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. இது வந்து ஒரு ஸ்பாய்லர் ஃப்ரீ, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது பண்ணுறது. கண்டிப்பாக டெக்னிக்கலாக என்கிட்ட கொஞ்சம் எதிர்பார்ப்பீங்க சில பேர் பேசுகிறதுக்கு, பட் நான் தனியாக பேசுகிறேன், வரேன். ஓகேவா? இது வந்து பியூர் பிளாஸ்ட் தேட்டர் மெட்டீரியல், பக்கா கமர்ஷியல், நம்ம படம், தமிழ் படம். ஓகேவா? ஜாலியாக போய் தேட்டரில் நல்லா கொண்டாடிட்டு, சூர்யானாக்கும் சரி, ஆர்ஜே பாலாஜினாக்கும் சரி, சாய் அபியங்கருக்கும் சரி, முக்கியமாக இந்த 3 டிராகன்ஸுக்கும் எல்லாரும் இந்த படத்தை வந்து போய் கொண்டாடி அவங்களுக்கு தேவையான டியூ கிரெடிட்டை கொடுத்து, ஈவன் இவங்க 3 பேர் வந்து வெளியே ஃபேஸ் ஆஃப் த ஃபிலிமாக இருக்கலாம், பட் பின்னாடி 1000 பேர் வேலை செஞ்சுருக்காங்க. அவன் ஒருத்தனுக்கும் ஒரு வேர்வைக்கும் இந்த படம் அவ்வளோ ஒர்த்து. போய் தயவு செஞ்சு, ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து இன்டெலெக்சுவலாக எதிர்பார்க்க தேவையில்லை, ஜாலியாக போகணுமா, 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஜாலியாக படம் பார்த்துமா, எங்கேஜிங் ஃபேக்டர் இருக்கா, போர் அடிக்கல, ஜாலியாக படம் பார்த்தேன், கத்துறேன், சிரிக்கிறேன், கண்ணில் லைட்டாக ஒரு அங்கங்கே கண்ணு கலங்குது, கடைசிலாம் கிளைமேக்ஸ்லாம் அப்படி இருந்தேன் நான் இங்கோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ப்ளீஸ் டு நாட் மிஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக ஜாலியாக படம் பார்க்கறது உங்களுக்கு பிடிச்சிச்சு, இத்தனை வருஷமாக நீங்கள் தமிழ் சினிமா பயங்கரமாக ரசித்த ஒருத்தராக இருந்தீங்கன்னா நாட் மிஸ் இட். ஜாலியாக போய் தேட்டரில் பாருங்கள். வேறு லெவல் என்ஜாய், வேறு லெவல் என்ஜாய் பண்ணுவீங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க. நான் இப்போ வேறு லெவல் எனர்ஜியில் பேசிகிட்டு இருக்கேன், சரியா? அதனால் உங்களை ஓவர் ஹைப் பண்ணி அனுப்புகிறேன்னு நினச்சிக்காதீங்க. பட் ஸ்டில் இட் இஸ் அ வெரி குட் ஃபிலிம். இட் மேக்ஸ் யூ ஹாப்பி, இட் கீப்ஸ் யூ ஹாப்பி, இட் சென்ஸ் யூ ஆஃப் ஹாப்பி. வேறு லெவலில் ஒரு எனர்ஜியோடையும் ஒரு சந்தோஷத்தோடையும் நான் வெளியே வந்திருக்கேன். இப்படி நான் ரொம்ப எனர்ஜியாக சந்தோஷமாக வெளியே வந்தது எப்போன்னு கடைசியாக சத்தியமாக ஞாபகம் இல்லை. திஸ் இஸ் தட் மூமெண்ட். ஆர்ஜே பாலாஜினாஸ் பிக் மூமெண்ட். சான்ஸே இல்லை, வேறு லெவல். எனக்கு அதை தாண்டி எனக்கு என்ன பேசுன்னு தெரியல. இது வந்து உண்மையிலே த வின் இஸ் பர்சனல்ப்பா. அது ரிட்டன் என்னட்டுமே ஆர்ஜேபி கடைசியில் ஆர்ஜே பாலாஜி பேர் போடும் போது நான் அந்த என் கண்ணில் வந்து தண்ணி வந்து என்னால் அதை இது பண்ணவே முடியல. நான் ஒரு படம் பண்ணி என் பேர் அந்த ஸ்க்ரீனில் பார்த்தா என்ன சந்தோஷப்பட்டிருப்பனோ அந்த சந்தோஷத்தை நான் இன்றைக்கி பட்டேன். அது வேறு. இப்போ ரோஹிணியில் தான் இருந்தாங்க போல், பயங்கரமாக படம் முடிச்சுட்டு எங்கள் அண்ணன் கத்தி ஒரு கூப்பாடு பார்க்கும் போதே செம்ம ரிலீஃப், சந்தோஷம். த வின் இஸ் வெரி பர்சனல், வெரி பர்சனல். இட் இஸ் நாட் சம்திங் வெரி யூஷுவல். ஒரு அப்படிப்பட்ட மனுஷன் ஜெயிச்சு நிற்கும் போது நம்மளுக்கே ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் வருது, பெரிய இன்ஸ்பிரேஷன் வருது. நம்மளாலேயும் முடியும்டா, என்னென்ன தான் பார்த்துக்கலாம்டா அப்படின்ற ஒரு ஃபீலிங் வேறு லெவலில் இருக்குது. தேங்க்யூ ஃபார் மோட்டிவேட்டிங் அஸ்னா. வேறு லெவலில் பண்ணியிருக்கீங்க, எஃபர்ட் தெரியுது. 32 months ஆஃப் ஒர்க்.
இட் இஸ் சாலிட் ஆன் ஸ்க்ரீன். எஃபர்ட்ஸ் தெரியுது ரைட்டிங்கில். சூர்யா சார் ஃபேன்ஸ்க்கு அப்படின்றத ஒரு பட்டாசு படையலே வச்சுருக்காங்க. என்ன பட்டாசு சரவடினா படையல் விரித்து ஒரு 32 டிஷ்ஷு போட்டு தின்னுங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு இதில் வச்சுருக்காங்க. ஜாலி பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. வீக்கெண்ட்லாம் வீக் டே அதெல்லாம் மேட்டரே இல்லை. படம் பார்த்தாலே நீங்கள் ஜாலியாகிருவீங்க. என்ஜாய், சீரியஸ்லி கோ என்ஜாய் வித் யுவர் ஃபேமிலி, வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், வித் யுவர் ஆள், யாரை வேணால் கூப்பிட்டு போ. வேறு லெவலில் என்ஜாய் பண்ணி படத்தை பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். இட் இஸ் அ தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். இன் வெரி பர்டிகுலர்லி ஐம் சேயிங் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். இதே ஓடிடியில் வந்து அந்த கலெக்டிவ் வியூவிங் இருக்காது, அந்த ஜாலி இருக்காது, அந்த சந்தோஷம். ஜாலியாக படம் பார்ப்பீங்க, படம் நல்ல படம் தான் ஓடிடியில். ஆனால் அந்த கலெக்டிவ் வியூவிங்னு ஒன்று இருக்குல்ல, தேட்டர் ஒரு அட்மாஸ்பியர் கொடுக்கணும். அந்த சவுண்டு, கலரு, விஷுவல், அந்த தேட்டருக்கான ஒரு படம் இந்த கருப்பு. ஜாலியாக போய் பார்த்துருவாங்க. வேறு லெவல் படம். அங்கங்கே எல்லா ரெஃபரன்ஸும் சரி. என்னன்னா ஆர்ஜே பாலாஜி தான் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுத முடியும்னு பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப் தான் தெரியுது. இஷ்டத்துக்கு கண்டமேனிக்கு கோக்கியான ஐடியாஸ், கண்டமேனிக்கு கோக்கியான நான் சொல்கிறது அண்டர் எஸ்டிமேட்டட் என்னது அது என்ன வார்த்தையே வர மாட்டேது. நான் ரொம்ப கம்மியாக குறைச்சி தான் சொல்கிறேன். கண்டமேனிக்கு சில இதெல்லாம் இருக்கும், ஆனால் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. இட் இஸ் அ கமர்ஷியல் ஃபிலிம். இட் வில் கோ பாங்கர்ஸ். இட் வில் கோ டு த லிமிட் ஆஃப் பாங்கர்ஸ் அப்படின்றதெல்லாம் இருக்குது அந்த படத்தில். பட் இட் இஸ் வெரி 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 என்ஜாயபிள் பாங்கர்ஸ். வேறு மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. வெரி கன்வின்சிங். எவ்ரிதிங் இஸ் ஓவர் த டாப், பட் எவ்ரி ஓவர் த டாப் திங் இஸ் வெரி 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 கன்வின்சிங். சூர்யா சார் ஓன்ட் தட் ரோல். நான் கருப்புசாமியை பார்த்தண்டான்ற லெவலில் அந்த மனுஷன் நான் சான்ஸே வாய்ப்பே இல்லை. இதுக்கு இன்னொரு பெரிய தூணு வந்து சாய பேங்கர்லாம். நான் இன்ட்ரோ அதை பற்றி நான் பேச விரும்பல, ஏன்னா அது ஸ்பாய்லருக்கு உள்படுத்திடும். ஆனால் அப்படி ஒரு இன்ட்ரோ எழுதி கொடுப்பேன். ட்ரெய்லர் பார்த்து, டீசர் பார்த்து, இன்டர்வியூ பார்த்து எவனும் யோசிச்சிருக்க மாட்டாங்க இதுதான் இன்ட்ரோவாக இருக்கும் சூர்யாவுன்னு. பொழந்துட்டாங்க. நானே அப்படி தான் இருந்தேன். இப்படி தான் ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணணும், இப்படி தான் ஒரு டீசர் கட் பண்ணணும், இப்படி தான் அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணணும். இட் இஸ் அ பர்ஃபெக்ட் மார்க்கெட்டிங் ஸ்கெட்சு. அழகாக தட்டியிருக்கீங்க, அழகாக கொடுத்துருக்கீங்க. எதை காமிக்கக்கூடாதுன்றது தான் முதல் தெரியணும், எதை காமிக்கணுன்றதை விட அதை ரொம்ப அழகாக தெளிவாக பண்ணியிருக்கீங்க டீமு. வேறு லெவல். த சர்ப்ரைசஸ் இன்சைட் இஸ் அப்சல்யூட் பாங்கர்ஸ். செகண்ட் சீரியஸாக வேறு லெவல் கைஸ். ப்ளீஸ் நான் திரும்ப ஒன்று என்ன சொன்னேன், கோ அண்ட் ஃப்ரிக்கிங் என்ஜாய். ஜாலி பண்ணிட்டு வாங்க, அவ்வளோதான். ஓகேவா? செம்ம ஜாலி பண்ணிட்டு வாங்க. சின்னதாக டெக்னிக்கலாக பேசணுன்னா, ஜிகே விஷ்ணு ஹஸ் டன் அன் அமேசிங் ஜாப் வித் த கேமரா ஒர்க். அமேசிங் ஜாப். என்ன மாதிரி லைட்டிங், என்ன மாதிரி கிரேடிங், என்ன மாதிரி ஒரு விஷுவல் ஸ்டைலாகவே அட்லி படம் பார்க்குற லெவலில் தான் இருக்குது. தட் இஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் ஜிகே விஷ்ணுஸ் டச். அந்த சினிமாட்டோகிராஃபி, கலரு, மூவ்மெண்ட்டு, மாசு அந்த மாதிரி ஒரு கொண்டா இருக்குது. ஆர்ஜேபி வில்லனாக நடித்தா கேள்வி கேட்டிங்களா, போய் பாருங்கள், நல்லா தான் இருக்குது. செம்மையாக இருக்குது. கன்வின்சிங்காக நடிச்சிருக்காப்புல. பயங்கரமாக பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ப்ரொடக்ஷன் டிசைன்லாம் வாய்ப்பே இல்லை, வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஆர்ட் ஒர்க்லாம் செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நல்ல எடிட்டிங், வெரி கிறிஸ்ப். எங்கேயுமே லேகுன்றதே எனக்கு பெருசாலாம் ஒன்றுமே இது பண்ணல. அதான் அந்த மாதிரிலாம் பெருசாக எனக்கு ஒன்றும் இல்லை. எல்லாமே வெரி பேக்கேஜ்டு, நல்ல பேக்கேஜ்டான ஒரு படம் வித் மாஸ் மூமெண்ட்ஸ், வித் எமோஷன் கூட எங்கேயுமே துளி அளவு கூட மெலோட்ராமேட்டிக்காக பண்ணணும் இது பண்ணல, அண்டர் ப்ளே பண்ணணும் இது பண்ணல. த மீட்டர் வாஸ் செட் அட் த ரைட் லைன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்டான ஒரு தொட்டுக்க ஊறுகா மாதிரி எமோஷன் போதும், இவ்வளோ போதும் அப்படின்னு வச்சு சூர்யா சாருக்கு ஒரு மலையை கட்டி அந்த மலையை மேலே ஒரு திரியை வச்சு பற்ற வச்சு பறக விட்டாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. போய் பாருங்கள், கண்டிப்பாக பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. பிக் கிரெடிட் டு ஆர்ஜேபினா அண்ட் சாய் பேங்கர். எனக்கு இப்போயும் சந்தோஷத்தில் தலைவலிக்குது, சந்தோஷத்தில் ரொம்ப செம்ம ஜாலியில் தலைவலிக்குது. ஏதாவது செகண்ட் ஷோ போனோம் தான் பார்த்தேன். ஈவினிங் எங்கேயுமே டிக்கெட் இல்லை, எனக்கு கடைக்காட்டி கூட ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். இட் இஸ் வெரி, அதுவும் ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான். வந்து டிக்கெட்லாம் செக் பண்ணேன், ஏஜஸில் செக் பண்ணேன், ஃபீனிக்ஸ் செக் பண்ணேன், எல்லாம் ஃபுல். என் டிக்கெட் கிடைக்கல தான், ஆனால் எனக்கு சோகம் வரல. ஹவுஸ்ஃபுல் மச்சான் அப்படின்றது தான் வேறு லெவலில் இருக்குது. நான் டிக்கெட் போட்டேன், நாளைக்கு ஈவினிங் ஷோக்கு இன்னொன்று போட்டேன். என்ஜாய் பண்ணுங்கப்பா, ஜாலி பண்ணுங்கள். இட் இஸ் அ வெரி ஜாலி ஃபிலிம், வெரி ஃபன் ஃபிலிம். ஜாலியாக போங்க, ஜாலியாக வாங்க. இட் ஹேஸ் எவ்ரி திங்ப்பா, இட் ஹேஸ் எவ்ரி திங். கண்டிப்பாக மஜா பண்ணுவீங்க. வேறு லெவலில் பற்ற வச்சு பறக்க விட்டுவாங்க தேட்டரை. ஓகே, ஸோ இந்த வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரிவ்யூ தான், ரொம்ப வருஷம் கூட சொல்லலாம். கடைசியாக அதுக்கு ரிவ்யூ பண்ணி எனக்கே ஞாபகம் இல்லை, பட் நம்ம ரிவ்யூ பண்ணுறது கிடையாது. இது பியூர் லவ் ஃபார்
அஜய் பாலாஜினா என் சூர்யானா தான். சத்தியமாக இது அதுக்காக மட்டும்தான். எனக்கு இதுக்கப்புறமும் ரிவ்யூ போட இன்டென்ஷன்லாம் எதுவும் கிடையாது. இதுதான் ரிவ்யூ. இந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் ஏதாவது வரும்போது நம்ம அந்த அந்த ஒரு பாசம், அந்த ஒரு சந்தோஷம், அது ஒன்று இருக்குது, அந்த ஒரு எமோஷன் இருக்கிறப்ப மேபி நான் வேறு ஏதாவது பண்ணுவேன். பட் இந்த மாதிரி ஒரு பர்ஸ்ட் ஆஃப் எமோஷன் இருக்கும்போது மட்டும் தான் நான் வீடியோ இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுவேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ். நேற்று ஒரு ஃபேன் கேட்டார் என் ட்விட்டரில், ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ இந்த படத்துக்காக ரிவ்யூ போடுங்கன்னு. நான் அப்போ கூட போட மாட்டேன் தான் இருந்தேன். ஆனால் எப்போ போஸ்ட் பண்ணி அஜய் பாலாஜி வீடியோ போட்டாரோ அப்போ முடிவு பண்ண படம் நல்லா இருக்குன்னா அப்புறம் இருக்கடா எல்லாருக்கும் அப்படின்னு. சத்தியமாக லவ் யூ அஜய்பினா, லவ் யூண்ணா, வேறு லெவல்.